Dear students, today we will be studying about colonial Indian historiography or modern Indian historiography. It's really a dichotomy that the modern trends of Indian historiography developed during the colonial period. So today we would be studying about the different trends that developed during the colonial period or alternatively the modern period in Indian history. அன்புக்கினிய மாணவர்களே, இன்று நாம் காலனிய காலகட்டத்தில் இந்திய வரலாற்று வரைவியலில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி படிக்க இருக்கின்றோம். அடிப்படையில் ஒரு முரண் என்னவென்று சொன்னால், காலனிய காலகட்டத்தில் தான் நவீன கால இந்திய வரலாற்று வரைவியல் உருவானது. நவீன கால எண்ணங்கள், வரலாற்று வரைவியலில் நவீன கால எண்ணங்கள், நவீன கால சிந்தனைகள், புதிய புதிய வழிமுறைகள், வரலாற்று வரைவியல் ரீதியான பல்வேறு புதிய நுணுக்கங்கள் காலனி ஆதிக்க காலத்தில் தொடங்கியது. ஆக இன்று நாம் இந்த நவீன கால இந்திய வரலாற்றில் வந்த புதிய அணுகுமுறைகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். With the coming of the Europeans, Indian historiography had seen drastic changes. These changes were in the form of approach, treatment, technique, and volume. Because of administrative changes, these changes in historiography were initiated. The amount of written material which can be used as sources for the study of history increased. As a result of the administrative changes, the policies, the minutes, the dispatches, the consultations, the proceedings, secret letters and secret correspondences were created which were in written form, and as a result of it, a lot of historical written material was available for research. Every minute detail was conveyed to court of directors in writing, who replied in writing. And the communications from Leadenhall, that is the company's head office, to Whitehall, offices of the imperial government, are stored in India Office Library, London, which provide enormous material for the study of historians. அன்புக்கினிய மாணவர்களே, ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு இந்திய வரலாற்று வரைவியல் ஒரு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கண்டது. இந்த மாற்றம் பல்வேறு கோணங்களில் இருந்தது. வரலாற்று வரைவியல் சம்பந்தமான அணுகுமுறை மாறியது. வரலாற்று வரைவியல் சம்பந்தமான கண்ணோட்டங்கள் மாறின. வரலாற்று வரைவியல் சம்பந்தமான முறைகள் மாறின. மற்றும் வரலாற்று வரைவியல் அதிகமான வரலாறுகளை இந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் அதிகமான வரலாற்று வரைவியல் நூல்கள் படைக்கப்பட்டிருந்தன. இந்த அடிப்படை மாற்றத்துக்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள், அணுகுமுறை மாற்றங்கள், முறைகளில் மாற்றங்கள், ஏராளமான வரலாற்று நூல்கள் படைக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன? ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது? எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆளத் தொடங்கிய பிறகு, அதாவது முதல் கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இந்தியா இருந்த போதும் சரி,
ஆங்கிலேய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த போதும் சரி, நிர்வாக மாற்றம் ஏற்பட்டது. இந்தியாவை நிர்வகிக்கக்கூடிய முறைகள் மாறின. இந்தியாவின் நிர்வாகத்தில் எழுத்து நடவடிக்கைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது அனைத்து விஷயங்களும், நிர்வாகம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டன. அப்படி எழுதப்பட்ட ஏராளமான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு, அந்த ஆவணங்கள் வரலாற்று ஆசிரியர்களுக்கு தேவையான சான்றுகளாக மாறின. ஆக நவீன காலத்தில், காலனிமய காலத்தில், சமீப காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாறுகளை எழுதுவதற்கு ஏராளமான சான்றுகள் உருவாக்கப்பட்டிருந்தன. உதாரணமாக, அரசு தங்களுடைய கொள்கை முடிவுகளை எழுத்து வடிவத்தில் கொடுத்திருந்தது. கூட்ட நடவடிக்கை சுருக்க குறிப்பேடுகள், மினிட்ஸ் என்று சொல்வார்கள். மினிட்ஸ் என்றால் கூட்ட நடவடிக்கை சுருக்க குறிப்பேடு. இந்த கூட்ட நடவடிக்கை சுருக்க குறிப்பேடுகள் பாதுகாக்கப்பட்டன. அதேபோல் அரசியல் நடவடிக்கைகள், டிஸ்பாச்சஸ் என்று சொல்வார்கள், அரசியல் நடவடிக்கை தாள்கள், அவை பாதுகாக்கப்பட்டன. கன்சல்டேஷன்ஸ், கடிதங்கள் என்று சொன்னால் அறிவுரை கோரும் கடிதங்கள். ஒரு அதிகாரி தன்னுடைய உயர் அதிகாரிக்கு அறிவுரை கோரல் கடிதங்கள், நிறைய கடிதங்கள் எழுதுவார். அப்படி கன்சல்டேஷன்ஸ் பாதுகாக்கப்பட்டன. அதே போல் நடவடிக்கை குறிப்புகள் என்றால் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக குறித்து வைப்பார்கள். இது நடவடிக்கை குறிப்புகள், ப்ரொசீடிங்ஸ். சீக்ரெட் லெட்டர்ஸ் அண்ட் சீக்ரெட் கரஸ்பாண்டன்ஸ், ரகசிய கடிதங்கள், இவையெல்லாம் ஆவணங்களாக இன்றளவும் ஆவண காப்பகங்களில் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த ஆவணங்கள் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிக அதிகமான அளவில், மிக பிரம்மாண்டமான அளவில் கிடைக்க வாய்ப்பிருந்த காரணத்தினால் இந்திய வரலாற்று வரைவியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதேபோல் இங்கிலாந்தில் இருந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்பவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த, அல்லது இந்தியாவில் தன்னுடைய நிர்வாகத்தை நிலை பெற செய்து கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையகம் இங்கிலாந்தில் அமைந்திருந்தது. இங்கிலாந்தில் லெடன் ஹால் என்கின்ற இடத்தில் அது அமைந்திருந்தது. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்பவர்கள் அந்த கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை நிர்வாகிகள். அவர்கள் இந்தியாவில் இருந்து இந்திய ஆங்கிலேய அதிகாரிகள் இடமிருந்து அந்த கம்பெனியுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், அதாவது இந்தியாவில் இருந்த கம்பெனி சார்பாக நியமிக்கப்பட்ட ஆங்கிலேய நிர்வாகிகள் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இடம் ஏதேனும் ஆலோசனைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது கடித முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. அதேபோல் அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய நிர்வாகிகளுக்கு கடிதங்கள் மூலமாக தான் பதிலளிப்பார்கள். இந்த கடிதங்கள் எல்லாம் இன்றளவும் இந்திய ஆபீஸ் லைப்ரரி நூலகத்தில், லண்டனில் இருக்கக்கூடிய நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் கம்பெனியுடைய தலைமையகம் லேடன் ஹால் என்ற இடத்தில் இருந்தது. ஆங்கிலேய அரசு ஒயிட் ஹால் என்ற இடத்தில் இருந்தது. இந்த லெடன் ஹாலில் இருந்து ஒயிட் ஹாலுக்கு, அதாவது கம்பெனிக்கும் ஆங்கிலேய அரசுக்கும், கம்பெனியுடைய தலைமையகத்துக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் இடையே இருந்த கடித போக்குவரத்துகள் அனைத்தும் இப்பொழுது இந்தியா ஆபீஸ் லைப்ரரி நூலகத்தில் லண்டனில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்திய வரலாற்று வரைவியல் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கண்டிருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு அடிப்படை காரணம் சான்றுகள். மிக பிரம்மாண்டமான அளவில், அதிக அளவில் சான்றுகள் கிடைப்பது இந்த மாற்றத்திற்கான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது.
There were also other drastic changes that influenced Indian historiography. One was the socio-religious changes of 19th century and the new ways of thinking and criticism. The introduction of large-scale trade and industry, promotion of science and arts, reorganization of educational, political, administrative, legal and social institutions had brought about unique ideas in India. In the contrary, there was negative side of the British in India. There was the British expanded by suppressing local powers and they had to damage the Indian economy. They killed the traditional arts and crafts. They disturbed the social balance, exploited resources for their own purpose, and reduced majority of people to utter poverty and destruction. So the Indians responded with Indian National Congress. So the imperialist design of the British was challenged from the Indian response in the form of Indian National Congress, which formed an interesting subject of history in the modern period. அதிகமான ஆவணங்கள் கிடைத்தது என்பது மட்டுமல்ல, இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்கள் இந்திய வரலாற்று வரைவியல் வளர்வதற்கும் இந்திய வரலாற்று வரைவியலில் பல்வேறு அணுகுமுறைகள் தோன்றுவதற்கும் அடிப்படை காரணமாக இருந்தன. ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு இந்தியாவில் சமூக சீர்திருத்தங்கள், சமூக சமய சீர்திருத்தங்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருந்தன. இந்த 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் இந்தியர்களுடைய சிந்தனைகளை, இந்தியர்களுடைய அணுகுமுறையை, இந்தியர்களுடைய கருத்தியலை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைத்திருந்தது. இந்த மாற்றங்களின் காரணமாக இந்திய வரலாற்று வரைவியல் உடைய தாக்கம் இருந்தது. அதாவது இவர்களுடைய அணுகுமுறை மாறியிருந்த காரணத்தினால், அந்த சமய சீர்திருத்த காரணங்களினால் இவர்களுடைய அணுகுமுறை மாறியிருந்ததனால், சிந்தனைகள் மாறியிருந்ததனால் இந்திய வரலாற்று வரைவியலிலும் அந்த மாற்றம் பிரதிபலித்தது. அதேபோல் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு தொழிற்சாலைகள் மற்றும் வியாபாரம் மிக பிரம்மாண்ட அளவில் வளர்ந்தது. அதேபோல் அறிவியலும் கலைத்துறையும் பல்வேறு விதங்களில் வளர்ந்தது. இது எல்லாம் இந்திய வரலாற்று வரைவியலை பாதித்திருந்தன அல்லது இந்திய வரலாற்று வரைவியலில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதேபோல் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு பிறகு இந்திய கல்வியல் முறை, இந்திய அரசியல், இந்திய நிர்வாக முறை, இந்திய சட்ட முறை, இந்திய சமூக நிறுவனங்கள் பல்வேறு மறுசீரமைப்புக்கு ஆளாகின. இந்த மறுசீரமைப்பின் காரணமாக புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், புதிய அணுகுமுறைகள் இந்தியாவில் உருவாகின. இவையெல்லாம் இந்திய வரலாற்று வரைவியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன. இந்த விஷயங்கள், இதுவரை நாம் பேசிய விஷயங்கள் எல்லாம் நேர்மறையான விஷயங்களாக இருக்கின்ற வேளையில் எதிர்மறையாகவும் ஆங்கிலேய நிர்வாகம் எதிர்மறையாக பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கியது. உதாரணமாக, ஆங்கிலேயர்கள் இங்கு வளருகின்ற வேளையில் அவர்கள் தொடர் போர்கள் காரணமாக இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர்கள், இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த சிற்றரசர்கள் இவர்களை கட்டாயப்படுத்தி, இவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி, அவர்களை ஒடுக்கி அதன் மூலமாக வளர்ந்தன. ஆக இது இந்திய வரலாற்று வரைவியலை பாதித்தது. இந்திய வரலாற்று வரைவியல் அந்த காலகட்டத்தில்
இந்த ஒரு அணுகுமுறையும் எப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை ஒடுக்கிவிட்டு வளர்ந்தார்கள் என்ற அணுகுமுறையிலும், அதேபோல் இந்திய பொருளாதாரத்தை அழித்து ஒழித்ததன் மூலமாக, இந்திய பொருளாதாரத்தை சுரண்டி எடுத்ததன் மூலமாக ஆங்கிலேயர்கள் வளர்ந்தார்கள். இந்த கண்ணோட்டத்திலும் இந்திய வரலாற்று வரைவியல் வளர்ந்தது. அதேபோல் பாரம்பரிய கலை மற்றும் பாரம்பரிய கைவினை பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களும் ஒடுக்கப்பட்டன. இதுவும் வரலாற்று வரைவியலில் ஒரு இடம் பிடித்திருந்தது. சமூக சூழல்களை பாதித்திருந்தது. ஆங்கிலேயர்களுடைய வருகை சமூக சூழலை பாதித்திருந்தது. இந்தியாவின் ரிசோர்சஸ் அல்லது இந்தியாவின் ரிசோர்சஸை, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை அவர்களுடைய நலனுக்காக பயன்படுத்தினார்கள். அண்ட் அப்படி பயன்படுத்திய காரணத்தினால் மக்கள் வறுமைக்கும் சீரழிவுக்கும் ஆளானார்கள். இப்படி எதிர்மறையான ஒரு பார்வையும் மேலோங்கி இருந்தது. ஆக வரலாற்று வரைவியலுக்கு தேவையான கருப்பொருளை ஆங்கிலேயர் காலத்து இந்தியா பெரும் அளவில் கொடுத்தது. பல்வேறு வகையான கண்ணோட்டங்கள் உருவாவதற்கு இந்தியாவில் அரசியல், சமூக, பொருளாதார சூழல்கள் மாறியிருந்தன. அப்படி இந்தியாவின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பு உருவாகி இருந்தது. இந்த இந்திய தேசிய காங்கிரசுக்கும் ஆங்கிலேய அரசுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல், கருத்து வேறுபாடு, ஆங்கிலேயர்களின் ஆதிக்க மனப்பான்மைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கொடுத்த சவால், இவை இந்த நவீன கால வரலாற்று வரைவியலில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருந்தன. During the colonial period, Indian historiography was influenced by European historiography. Especially the historiography developments in England had affected Indian historiography. English historiography or historiography of England was influenced by Enlightenment historiography, which believed that all that is old is not gold, or they had a very critical view about the past. So this formed the background of the development of Indian historiography in the colonial period. A lot of soldiers, administrators and merchants had published their works, and these works had a determining effect on Indian historiography. In England, France and Holland, during the colonial period, two schools of thought emerged. One was liberal and another one was conservative. Both agreed that the political power of the imperialist had to be retained in the colonial countries, but they differed on the method of government. In the sense, the liberal thought that changes should be brought about in the colonial governments to uplift the life of the people, or changes should be brought by means of which representation should be given to the native people. And the conservative thought that it was not necessary. The people of the colonial countries need not be represented, or the imperial country need not take into consideration the well-being of the people of the colonial countries. So these two type of thoughts prevailed.
In due course of time, few other schools of thought emerged, and among which few we need to know. One was James Mill's utilitarianism. James Mill and his group of scholars felt that Indian society was caste based and it functioned on the basis of privileges and prejudice, and it can be improved only by enlightened despotism. And he emphasized more on law and government, or he emphasized that the British should, with the help of government and law, bring about changes in Indian society which is caste based and functions on the basis of privileges and prejudices. This is what James Mill felt. So he and utilitarianist school of thought had an opinion on Indian history which said that the society, Indian society was very much, they had a negative view of Indian history. They felt that everything Indian was old and everything Indian was had defects, and Indian history also the same kind of thought prevailed among them. அன்புக்கினிய மாணவர்களே, ஐரோப்பாவில் வரலாற்று வரைவியலில் ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் இந்திய வரலாற்று வரைவியலை பாதித்திருந்தது. குறிப்பாக வரலாற்று வரைவியலில் இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் இந்திய வரலாற்று வரைவியலை பாதித்திருந்தது. இங்கிலாந்தில் வரலாற்று வரைவியல் என்பது என்லைட்டன்மெண்ட் ஹிஸ்டோரியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த என்லைட்டன்மெண்ட் ஹிஸ்டோரியோகிராஃபி சித்தாந்தத்தை சார்ந்திருந்தது. என்லைட்டன்மெண்ட் ஹிஸ்டோரியோகிராஃபி என்று சொல்பவர்கள் பழங்காலத்தை பற்றி ஒரு விமர்சன கருத்து வைத்திருந்தனர், அல்லது அவர்கள் பழங்காலம் என்பது பழமைவாத காலம் என்றும் அந்த பழமைவாத காலத்தை சீர்திருத்துவதன் மூலமாக மட்டுமே நாம் நவீன காலத்துக்குள் வர முடியும் என்றும் கருதி இருந்தனர். ஆக இந்தியாவில் இருந்த வரலாற்று வரைவியலாளர்களும் இந்த எண்ணத்தை, இந்த தாக்கத்தை கொண்டிருந்தனர். இந்தியாவிற்கு வந்த இராணுவ அதிகாரிகள், நிர்வாகிகள், வியாபாரிகள் அதிகமாக நூல்களை எழுதின. குறிப்பாக அவர்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, அனுபவங்களை புத்தகங்களாக தொகுத்தன. அது வரலாற்று வரைவியலுக்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்தது. இந்த காலனிய ஆதிக்க காலத்தில் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஹாலந்து போன்ற நாடுகளில் 2 வகையான சித்தாந்தங்கள் உருவாகின. அந்த சித்தாந்தங்கள் இந்திய வரலாற்றை பற்றியும் இந்தியாவின் வருங்காலத்தை பற்றியும் நிர்ணயிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகித்தன. ஒரு சித்தாந்தம் லிபரல் சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற சுதந்திரமான ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை பின்பற்றியவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். ஆனால் அந்த ஆதிக்கம் என்பது ஆசிய, ஆப்பிரிக்க நாட்டு மக்களுடைய நலனுக்காக இருக்க வேண்டும். அல்லது இந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் காலனிய நாடுகள் அல்லது ஆதிக்க நாடுகள் காலனிய நாடுகளின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை ஏற்றுக்கொண்டன. ஆனால் அதே நேரத்தில் அது காலனி நாட்டுடைய மக்களின் நலனுக்காக இருக்க வேண்டும் என்று நம்பினார்கள்.
இன்னொரு சித்தாந்தம் பழமை வாய்ந்த சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தில் வந்தவர்கள் காலனி ஆதிக்கம் ஆதிக்க நாடுகள் காலனி நாடுகளில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். ஆனால் எந்த விதமான காலனி நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று அவர்கள் நம்பினார்கள். ஆக இரண்டு வகையான சித்தாந்தங்கள், இரண்டு வகையான கருத்துக்கள் நிலவின. காலப்போக்கில் பல்வேறு வகையான வரலாற்று வரைவியல் அணுகுமுறைகளும் பல்வேறு வகையான சித்தாந்தங்களும் உருவாகின. இந்த சித்தாந்தங்கள் வரலாற்று வரைவியலை பாதித்தன. நாம் அப்படி வளர்ந்த சில சித்தாந்தங்களை பற்றி படிப்போம். ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் என்பவர் யூட்டிலிட்டேரியனிசம் என்ற ஒரு கருத்தை உருவாக்கினார். இந்த யூட்டிலிட்டேரியனிசம் என்பது என்னவென்று சொன்னால், அவர்கள் மனித செயல்கள் தரம் பிரிக்கின்ற போது நன்மையை விளைவிக்கக்கூடிய செயல்கள், தீமையை விளைவிக்கக்கூடிய செயல்கள் என்று தரம் பிரிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆக நன்மையை விளைவிக்கக்கூடிய செயல்கள், தீமையை விளைவிக்கக்கூடிய செயல்கள் என்று பிரிக்கின்ற போது அவர்கள் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் இந்திய சமுதாயத்தை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை வைத்திருந்தார். அந்த தவறான கண்ணோட்டம் என்னவென்று சொன்னால், இந்திய சமூகம் என்பது ஜாதிய அடிப்படையில் இயங்கக்கூடிய சமூகம். காலம் காலமாக இந்தியாவில் ஜாதிய அடிப்படையில் தான் இந்த சமூகம் இயங்குகின்றது. ஆக இந்திய சமூகம் என்பது சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பு ஆங்கிலேயர்களுடையது. அப்படி மாற்றி அமைக்கின்ற வேளையில் நல்ல அரசு, நல்ல சட்ட ஒழுங்குமுறை இவையை கொண்டு இந்திய சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும் என்று ஜேம்ஸ் மில் நம்பினார். ஆக இந்த அணுகுமுறை இரண்டு விஷயங்களை நம்பியிருந்தது. ஒன்று, இந்திய வரலாற்றின் மீது ஒரு எதிர்மறையான கண்ணோட்டம். இந்திய வரலாறு என்பது சமூக ரீதியாக, இந்திய சமூக வரலாறு என்பது ஒரு சரியான சமூக ஒரு இருண்ட வரலாறாக இவர்கள் பார்த்தார்கள். அதே போல் இவர்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுகின்ற வேளையில், எதிர்காலம் என்பது ஒரு நல்ல ஆட்சி, நீதி நெறி நிறைந்த ஆட்சியின் மூலம் வழங்க முடியும், அது ஆங்கிலேயர்களால் வழங்க முடியும் என்ற கண்ணோட்டத்தோடு இருந்தவர்கள் யூட்டிலிட்டேரியனிஸ்ட் என்று சொல்வார்கள். அதன் தலைமை தளபதியாக அல்லது அதன் முக்கிய பிரதான வரலாற்றாசிரியராக ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் இருந்தார். The second school of thought which influenced Indian historiography was the school of thought which had a more favorable view on Indian society and sympathetic understanding of Indian institutions. And this school of thought was represented by Sir William Jones, Alexander Cunningham, Wilkins, Monroe, Malcolm, and Elphinstone. There were another group of scholars who were called as evangelicals, represented by people like Shore and Grant. They were backed by missionaries and they justified British rule as a divinely conceived plan and preordained for redeeming a condemned humanity. It tried to change Indian society through conversion and education. And fourthly, there were scholars like Alfred Loyal, Henry Maine, and William Hunter, who viewed British rule as an interaction of Western and Eastern forces. They stressed on keen interest on study of Indian institutions. And there were people like modern scholars, people
of modern opinion like P. Roberts, Dr. T.G.P. Spear, Professor C.H. Phillips, Professor Holden Ferber, Professor Balachet, they adopted Ranke's technique of writing and they presented history as objective as possible. அன்புக்கினிய மாணவர்களே, இரண்டாவது அணுகுமுறை, ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்களுடைய இரண்டாவது அணுகுமுறை என்னவாக இருந்தது என்று சொன்னால், இவர்கள் யூட்டிலிட்டேரியனிஸ்டுக்கு நேர் எதிர்மாறான கருத்தை கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்திய சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இந்திய சமூகம், கடந்த கால இந்திய சமூகம் என்பது இருண்டது அல்ல, அதில் பல சிறப்புகள் இருந்தன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் இந்தியாவை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தை, அந்த சமூகத்தில் இருந்த சிறப்புகளை புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் இந்தியாவை சீரான முறையில் நிர்வகிக்க முடியும் என்று இவர்கள் நம்பினார்கள். இந்த அணுகுமுறையை பின்பற்றியவர்களில் மிக முக்கியமானவர்கள் சர் வில்லியம் ஜோன்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், வில்கின்ஸ், மன்ரோ, மால்கம் மற்றும் எல்பின்ஸ்டன். ஆக நாம் இதுவரை இரண்டு அணுகுமுறைகளை படித்திருக்கின்றோம். ஒன்று யூட்டிலிட்டேரியனிஸ்ட். இவர்கள் கடந்த கால இந்திய வரலாற்றை பற்றி பேசுகிற போது அது இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள். நவீன காலத்தில் அதை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி மாற்றி அமைப்பதற்கு அந்த பழங்கால சமூக கட்டமைப்பை சரி செய்துவிட்டு புதிய அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும், நவீன அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது அணுகுமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் கடந்த கால இந்திய வரலாற்றை சிறப்பான ஒன்று என்று நம்புகிறவர்கள். அவர்கள் இந்தியாவை, இந்திய சமூக நிறுவனங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நம்பக்கூடியவர்கள். அவர்கள் இந்திய நிர்வாகத்திற்கு நாம் சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடந்த கால இந்திய சமூக நிறுவனங்களை, அதன் மேன்மையை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை வளர்த்தெடுப்பதில் தான் இந்திய சமூகம் வளரும் என்று நம்பினார்கள். மூன்றாவதாக ஒரு அணுகுமுறை இருந்தது. இவர்களை இவாஞ்சலிக்கல்ஸ் என்று சொன்னார்கள். இந்த இவாஞ்சலிக்கல்ஸில் மிக முக்கியம் வாய்ந்தவர்கள் ஷோர் மற்றும் கிராண்ட். இந்த ஷோர் மற்றும் கிராண்ட் இவர்களுக்கு கிறிஸ்துவ பாதிரியார்களுடைய பின்புலம் இருந்தது. இவர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்வது இறைவனின் திட்டத்தின் அடிப்படையில். இந்த இறைவனின் திட்டம் எதற்காக இங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்திய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இந்திய மக்கள், வெளிச்சத்தை பார்க்காத மக்கள், இந்திய மக்கள் பழமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இந்திய மக்கள் தீமையில் இருக்கக்கூடிய மக்கள், இந்திய சமூகம் தீமைகளால் ஆனது. ஆக இதை மாற்றி அமைப்பதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று மத மாற்றம், இன்னொன்று கல்வி. இப்படி ஒரு அணுகுமுறையை சில அறிஞர்கள் எடுத்திருந்தார்கள். அவர்கள் இவாஞ்சலிக்கல்ஸ் என்று பெயர். இப்படி ஒரு அணுகுமுறை எடுத்திருப்பவர்கள் இந்தியாவின் கடந்த காலத்தை பற்றி, அது இருண்ட காலம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும், மாற்றத்திற்கு மத மாற்றமும் சமய மாற்றமும் கல்வியும் வழிவகுக்கும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக இன்னொரு அணுகுமுறை ஆல்ஃபிரட் லயால், ஹென்றி மெயின் அண்ட் வில்லியம் ஹண்டர் போன்றவர்கள் எடுத்திருந்தனர். இவர்கள் ஆங்கிலேய ஆட்சி என்பது எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய கலாச்சாரங்கள், பண்பாட்டுகள் உடைய ஒருங்கிணைப்பின் மூலமாக வர வேண்டும் என்று எண்ணினார்கள். அதாவது
அவர்கள் மேற்கு உலகம் சிறந்தது, கிழக்கு உலகம் தாழ்ந்தது என்ற எண்ணமோ, அல்லது கிழக்கு உலகம் மிக சிறந்தது, அதனால் கிழக்கு உலகத்தை மட்டுமே பின்பற்றி நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றோ எண்ணவில்லை. அவர்கள் மேற்கு உலகத்தில் இருந்த பல விஷயங்கள் கிழக்கு உலகத்தையும், கிழக்கு உலகத்தில் இருந்த பல விஷயங்கள் மேற்கு உலகத்தையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆக இரண்டு பண்பாடுகள், இரண்டு கலாச்சாரங்கள், ஆதிக்க சக்தியும் காலனிய சக்தியும், ஆதிக்க நாட்டின் கலாச்சாரம் பண்பாடும் காலனி நாட்டின் கலாச்சார பண்பாடும் ஒன்றிணைந்து ஒரு நல்லாட்சி வழங்க வேண்டும் என்று இவர்கள் நம்பினார்கள். இவர்கள் இந்திய வரலாற்றின் மீதும் இந்திய பாரம்பரியத்தின் மீதும் தெளிவான கண்ணோட்டத்தோடு இருந்தார்கள். இவர்கள் முழுமையாக அது இருண்ட காலம் என்றோ அல்லது முழுமையாக அது நல்ல காலம் என்றோ சொல்லாமல் நடுநிலையோடு இருந்தார்கள். இவர்களும் இந்திய வரலாற்றை படிக்க தொடங்கினார்கள். அந்த கண்ணோட்டத்தோடு இந்திய வரலாற்றை படிக்க தொடங்கினார்கள். அந்த கண்ணோட்டத்தோடு இந்திய வரலாறை எழுத ஆரம்பித்தார்கள். இன்னொரு அணுகுமுறை ராங்கேவை பின்பற்றிய அணுகுமுறை. இவர்கள் எந்த விதமான கருத்தும் இல்லாமல், அதாவது கடந்த காலம் சிறந்த காலம், கடந்த காலம் இருண்ட காலம் என்ற எந்த விதமான கருத்துக்களும் இல்லாமல் எப்படி இருந்ததோ அதை அப்படியே எழுதுவது, என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதுவது, என்ன அந்த காலகட்டத்தை அந்த காலகட்டத்தில் இருந்தது போல் அப்படியே சித்தரிப்பது. இதில் எந்த விதமான ஆசிரியருடைய கருத்து அந்த எழுத்துக்களில் பிரதிபலிக்காமல் இருப்பதை பார்த்துக்கொள்வது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இந்த அறிஞர்களில் முக்கியமானவர்கள் பி ராபர்ட்ஸ், டிஜிபி ஸ்பியர், சிஎச் பிலிப்ஸ், ஹோல்டன் ஃபர்பர், பலாட்சட் போன்றவர்கள். ஆக இதுவரை நாம் நவீன கால இந்திய வரலாற்று வரைவியலில் இருந்த ஐரோப்பிய தாக்கத்தை உள்வாங்கி இருந்த பல்வேறு மரபுகளை நாம் பார்த்தோம். இந்திய வரலாற்று வரைவியலில் காலனி ஆதிக்க காலத்தில் இருந்த ஐரோப்பிய மரபுகளை நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் காலனி காலகட்டத்தில் இந்திய வரலாற்று வரைவியலில் இந்தியர்களின் அணுகுமுறையை அடுத்த வகுப்பில் தொடர்வோம். Dear students, this presentation has been made with the help of B. Shekhalis's book History, Its Theory and Method, published by Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியானது திரு ஷேக் அலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மில்லன் இந்தியா பிரசுரத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்டது.